இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. नानृग्वेद विनीतस्य नायुजुर्वेद धारिणः नासामवेद विदुषः शक्यमेवं प्रभाषितुம். ராமன் ஆஞ்சநேயரை கொண்டாடி சொன்னவை இவை. ரிக்வேதம் கல்லாதவன் இப்படி பேச முடியாது. யஜுர்வேதத்தை கரை காணாதவன் இவ்வளவழகாக பேச முடியாது. சாமவேதத்தின் கீதத்தை உணராதவன் இங்கனம் பேச ஒண்ணாது. ஹனுமான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று அனைத்து வேதங்களையும் கற்றிருக்கிறார். மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், இது முதலான சாத்திரங்களையெல்லாம் கற்றுள்ளார். எவ்வளவு நேரம் பேசினாலும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இல்லாமல் பேசுகிறார். ஒரு மனிதன் மிக அழகாக பேசுவானானால், அதுவும் பலர் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரே நேரத்தில் பதில் கூறுவானானால், அவருக்கு என்ன 5 முகங்களா 10 முகங்களா, இப்படி பதில் கூறுகிறாரே என்று வியப்போம். உண்மையில் இங்கு ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகம்தான். ரிக்வேதத்துக்கு ஒரு முகம், யஜுர்வேதத்துக்கு ஒரு முகம், சாமவேதத்துக்கு ஒன்று, அதர்வண வேதத்துக்கு ஒன்று, தானான ஆஞ்சநேயருக்கு ஒன்று என்று 5 முகங்களாக இருந்திருக்கலாம். சித்திரவாடி அழகான ஊர். இங்கே பிரசன்ன வெங்கடேச பெருமானும் பத்மாவதி தாயாரும் கோயில் கொண்டுள்ளார்கள். ஆனால் பிரதானமாக பெருத்த திருமேனியோடே பஞ்சமுக ஆஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார். இதோ அவரை நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். சேவிக்கும் போதே நம்மிடத்தில் உற்சாகம் பீரிடுகிறது. என திண்ணென்றிருக்கக்கூடிய வலிமையான திருமேனி, கருணைமுக்க திருக்கண்களின் பார்வை, ராமநாமத்தை எப்போதும் சொல்லி துடித்துக் கொண்டிருக்கும் உதடுகள், வலது கையாலே நமக்கு அபயம் காட்டிக் கொண்டுள்ளார். ராமன் திருவடியை பற்றுங்கள், சம்சாரம் உங்களை பயப்படுத்தாது, எந்த பாபங்களும் விலகி ஓடிப்போம் என்று வலது திருக்கையால் காட்டுகிறார். இடது கையில் மிகச்சிறந்த கதையை பற்றியுள்ளார். மொத்தம் 5 திருமுகங்கள், 10 திருக்கைகள், 10 கைகளிலேயும் 10 ஆயுதங்கள், பஞ்ச முக ஆஞ்சநேயர். சித்திரவாடியில் எழுந்தருளியிருக்கிறவர். நடு திருமுகம் ஆஞ்சநேயருடைய தானான முகம். அதாவது வானரோத்தமனாக அவர் பிறந்தபடியால் அந்த வானரத்தின் முகத்தோடையே நடு திருமுகம். ஆஞ்சநேயருக்கு வலப்புறத்தில் சேவித்தோமானால் கருடன் அத்யத்புதமான வேகத்தோடே ஆகாயத்தில் பறந்து பெருமானை தன் திருமுகத்திலே ஏற்றிக்கொண்டே போகக்கூடியவர். வாகனமாகவும் கருட கொடியாகவும் இருக்கக்கூடியவர். அவருக்கு அருகே பகவான் வராக அவதாரம் பண்ணினாரே, பெருங்கடலார்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். மகாவராக ஸ்புடபத்மலோச்சனக, மலர்ந்த திருக்கண்களோடே வராகமூர்த்தியாக வலது கோடியில் இருக்கும் திருமுகம். இனி இடதுபுறத்துக்கு வருவோம். நரசிம்ஹ தனு ரகௌணி என்று கூறத்தாழ்வான் சாதித்தா போலே, எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. சிங்கப்பிரான், சிங்கப்பெருமாள், நரசிம்ம சுவாமி என்றே கொண்டாடப்படும் நிருஹரி நரசிம்மன் இடதுபுறத்தில் முதல் திருமுகமாக உள்ளார். அவருக்கும் அடுத்தாற் போலே ஒரு பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மமூர்த்தி, அதே போல் கடைசியில் ஹயக்ரீவருடைய திருமுக மண்டலம், அதாவது குதிரை முகம். ஹயக்ரீவ பெருமான் மகாபாரதத்தில் கூறியபடிக்கு மது கைட்டவர்கள்ங்கிற அரக்கர் அசுரரை அழிப்பதற்காகத்தான் இந்த திருக்கோலத்தோடு அவதரித்தார்.
பிரம்மா வேதத்தையே இழந்து விட்டார். அந்த வேதத்தை மீட்டு கொடுத்தவன் பரிமுகத்தானான ஹயக்ரீவ பெருமான். இப்படி 5 முகங்களோட ஆஞ்சநேயரை என்று சேவித்துக் கொண்டோம். ரொம்ப அற்புதமான சுவாமி. திருவடிகளை அழுந்த பிடித்து கொண்டு எப்போதும் இத்திருவடிகளை பற்றுங்கள், வாழ்க்கையின் அனைத்து நலமும் உங்களுக்கு ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். வலதுபுறத்தில் 2 திருமுகம், இடதுபுறத்தில் 2 திருமுகம், 5 முகங்களுமாக 10 திருக்கைகளோட 10 ஆயுதங்களோட எழுந்தருளி உள்ளார். மலைக்கு மேல் சிம்மகிரியில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை சேவித்துக் கொண்டோம். மலைக்கு கீழே சித்திரவாடியில் ஆஞ்சநேயரை 5 முகங்களோட சேவித்துக் கொண்டோம். இப்படி நமக்கு பெரும் பாக்கியமாம் இத்திருக்கோயிலில் கிட்டிற்று. இதை நினைத்து கொண்டே அடுத்து அயோத்தியா காண்டத்தில் 93வது சர்க்கத்தில் உள்ளோம். பரதன் பரத்வாஜர் கூறிய வழியின்படிக்கு முன்னேறுகிறான். 4 விதமான சேனைகளோட கங்கை ஆற்றை தாண்டி, ஏற்கனவே குகன் தாண்டி வித்தான், பிற்பாடு பரத்வாஜரை சந்தித்தார்கள். இப்ப யமுனையும் கடக்கிறார்கள், சித்திரகூடத்தை நோக்கி போகிறார்கள். அவர் சொன்னபடிக்கு பார்த்தால் மந்தாகினி நதிக்கரை எங்கோ நெருங்குகிறது. அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறார். உவாச்ச வச்சனம் ஸ்ரீமான் வசிஷ்டம் மந்திரிணாம் வரம் வியக்தம் பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜோயம் அத்ரபீத். பரத்வாஜர் சொன்ன இடத்தை நெருங்கி விட்டோம். அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே, அந்த நலமுடைய பெருமானை நானுமா நடுக பெற்றோம். நாம கூடவா அப்பேற்பட்டவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன், நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்கள். அந்த பெருமானுடைய சன்னிதானத்துக்கு போறோம். நாமா கொண்டு வரோம்னு நினைச்சுட்டா போறது, நமக்குமா இங்கிடம். அவன் திருமேனியில யாராருக்கு இடம் கொடுத்திருக்கிறார். நாம எவ்வளவு சாமானியர்கள். நாம போய் பெருமானோட சேர்ந்தா நம்ம அழுக்கு அவரிடத்துல ஒட்டினோடாதா. ஒரு உயர்ந்த பொருள் இருக்கு, அழுக்கான பொருள் இருக்கு. இந்த அழுக்க போய் அந்த வசந்ததை வச்சேன்னா அழுக்கு அதுல ஒட்டினோடாதா. அழகான படிக கல் மாணிக்க மணி இருக்கு, சேர் இருக்கு. சேத்தையும் மாணிக்கத்தையும் சேர்த்தா மாணிக்கத்துக்கு ஒளியப்படுமே, ஒளி உள்ள இருக்கும், ஆனா வெளியில வராது, சேரு மூடினுடும். அதை போல பரதன் நினைக்கிறார், ராமன் ராம ரத்தனம் மாணிக்கத்தை போலே இந்த பரதன் சேற்றில் கிடந்தவன். நான் போய் ராமனை அணுகினேன், ஆனால் இந்த சேரு ராமனிடத்தில் ஒட்டி கொள்ளாதா, அவருக்கு போய் என்னால் தீங்கு நேர வேண்டுமா என்று ஓர் க்ஷணம் தவித்து போனான் பரதன். அப்படியா பொருள்? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், வளவேடுலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவேள் வெண்ண துடுவுண்ட கல்வாவென்பர் பின்னையும். நான் பெருமானோட போய் சேர வேண்டுமா? வேண்டாம். பொய் கூறி அவனை ஏமாற்றி இருக்கிறேன். யசோதை ஆசையோட கண்ணனை அழைப்பாள், நான் அதே போல ஆசையோடு அழைத்தேன். உண்மையான ஆசை என்னிடத்தில் இல்லை, அவள் சொல்லும் சொற்களை மட்டும் திருப்ப கூறினேன். யசோதையே சொல்லுவதாக நினைத்து கொண்டு கண்ணன் ஏமாந்தி எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். ஆனால் இப்ப யோசித்து பார்த்தால் பைத்தியக்காரத்தனம்னு புரிகிறது. நாம் பெருமானோட சேர்ந்து அவன் சேர்த்து கொள்ள தயார். ஆனா நாம சேரலாமா? நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்கள், அவன் எவ்வளவு உயர்ந்தவன். நாம் போய் அவனை அணுக முடியும்? அணுக இயலாது. ஆனா இப்ப பரதனுக்கு ஆசை, அந்நலனுடைய ஒருவனை அணுகினம் நாமே. ஒரு பக்கத்துல நம்மால அவனுக்கு அழுக்குன்னு தோணினா போக வேண்டான்னு நினைக்கிறான். ஆனா அவன் இல்லாம நம்ம வாழ முடியாதே, அவர் தானே நம்ம ஏற்றுண்டாகணும் என்ன நினைத்தால் காலை திரும்பவே வைக்க முடியல. ஒரு பக்கத்துல அவர் பெருமை மனசுல பட்டா முன் வச்ச காலை பின் வச்சுடுறான். நம்முடைய தாழ்ச்சி எல்லாம் மனசுல பட்டுதுன்னா முன்ன போகவே வேண்டான்னு பின்னாடி வந்துடுறான். ஆனா அடுத்து இந்த தாழ்ச்சி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை போக்கும் புனிதன் தானே பெருமான். கங்கை ஓடுகிறது, யமுனை ஓடுகிறாள். நாம போய் கங்கையில் நீராடுகிறோம். நம்ம பாபங்கள்லாம் களையறதுக்கு தானே, நம்ம உடம்பழுக்கும் போறது. இத்தனை நாளா சேர்த்து வச்சிருக்கிற ஆத்மாவுக்கு அழுக்கு பாபங்களும் தொலையும். உடனே ஒருத்தர் கூறினார், நீங்க போய் யமுனையில குடிக்காதீங்கோ. ஏன் தெரியுமா? உம்ம பாபங்களை போய் அதுல கழுவினா யமுனைக்கு பாபம் வந்துருத்துனா. ஏன்னா நீங்க நிறைய பாபம் வச்சிருக்கு. உங்க பாபத்தை கங்கையில கழுவினாலோ யமுனையில கழுவினாலோ அவர்களுக்கு பாபம் ஒட்டிக்காதான்னா ஒரு நாளும் ஒட்டி கொள்ளாது. நம் பாபமா பெருமானை தீங்கு செய்யும், நம்ம பாபமா கங்கை ஆற்றுக்கு அழுக்கை ஏற்படுத்தும். நாம கழிவு நீரை கொண்டு போய் விட்டால் வேணா அழுக்கு வருமே தவிர நாம் நம் பாபங்களை கழுவுவதில் குற்றமே இல்லை. கண்டிப்பாக கங்கை திரும்ப அதை கொண்டு போய் பெருமான் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விடுகிறாள், போக்கியே விடுகிறாள். நல்ல பரதன் கவலைப்பட்டிருக்கவே வேண்டாம். ஆனா நம்ம ஒத்தத்திற்கு எந்த எண்ணம் வராதா? நாம எவ்வளவு தாழ்ந்தவன் நினைக்கச்சே கிட்டக்கவே போகக்கூடாதுன்னு தோணும். உண்மை அறிவி வந்தப்புறம் சொல்றேன். இப்ப உண்மை அறிவே வரலைன்னா நம்ம தாழ்ந்தவனே புரிய போறது இல்லை, பெருமாளை உயர்ந்தவனே தெரிஞ்சுக்க மாட்டோம்.
அவர் உயர்ந்தவர், நாம ரொம்ப தாழ்ந்தவன். ஏதோ நமக்காக இடம் கொடுத்திருக்கிறார், ஆனா நாம கிட்டக்க போகக்கூடாது, தள்ளி போவோம் என்று நம்ம ஒத்தொத்தருக்கும் எண்ணம் வரும். ஆனா தள்ளி போயிடலாமான்னா போக முடியாது. அவர் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையே. அதனால கிட்டக்க நெருங்கிட்டோம், திருப்தி பட்டுக்கிறான் பரதன். இடத்துல ஒரு அழகான விசாரம் உண்டு. பரதனுடைய நினைவு நியாயமானதா? நாம் ராமனுக்கு அருகில் வருகிறோம் போல் இருக்கிறதே. ஆழ்வாரம் அப்படித்தான் கொடுக்கிறார். நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே, நாம் அருகிலே வந்திருக்கிறோம் போல் இருக்கிறதே. நாள் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு எப்போதேனும் பிரிய முடியுமா? பிரிந்தால்தானே அருகே வரவே முடியும். இப்ப நீங்க தள்ளி இருக்கீள், நான் தள்ளி இருக்கேன். நான் இங்கேருந்து புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வரலாம், அப்ப நான் அடைந்தேன், இங்கேருந்து அங்க அடைந்தேன்னு சொல்லலாம். ஆனா ஒரே இடத்துலதான் இருக்கோம், ஒட்டிகிட்டே இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப நான் எப்படி எங்க அடைய? இந்த உடம்பு இருக்கிறது, நான் புறப்பட்டு இவருடைய வீட்டுக்கு போறதா இருந்தேன், உடம்பு அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்தேன், என்ன சொல்ல முடியும்? உடம்பு கூடவே தான் வரும். நடந்தால் நிழலும் கூடவே தான் வரும். அப்ப நிழல் எப்படி கூட வருமோ, உடம்பு எப்படி கூட வருமோ, அதை போல் பரமாத்மாவோட அனைத்து ஜீவர்களும் இணை பிரியாமல் இருப்பவர்கள் தானே. அபிருதத் சித்த விசேஷணம்னு பேர். அதாவது விட்டு பிரியாமல் சார்ந்து இருக்கும் அவர்கள். ஒரு பூவை மனம் விட்டு பிரியாது, மனம் பூவை சார்ந்துதான் இருக்கும். மாணிக்கத்தை ஒளி விட்டு பிரியாது, ஒளி மாணிக்கத்தை சார்ந்துதான் இருக்கும். அதே போல அனைத்து ஜீவர்களும் பரமாத்மாவை சார்ந்தே இருப்பார்கள், விட்டு பிரியவே மாட்டார்கள். தனித்து இவர்களுக்கு இருப்பே கிடையாது. அப்படின்னா தனித்து ஸ்திதியே கிடையாது. பெருமானை அண்டி அவனை சார்ந்துதான் இருக்க முடியும், அவனை விட்டு விலகுவதற்கு கூட முடியாது. அப்படியா சுவாமி? சுத்து முத்தும் பார்த்தேன், அவரெல்லாம் ஒன்றும் காணுமே. இப்போ இங்க அப்படி இல்லையே. நான் நம்ம கண்ணுக்கு தெரியல, நாம இப்பவும் அவரோட ஒட்டி கொண்டு அவரை சார்ந்துதான் இருக்கிறோம். ஆனா நம் கண்களுக்கு புலப்படவில்லை, அவ்வளவே. அப்படி இருக்கும்போது நாம மெதுமெதுவா யோகத்துல இறங்கினா, தியானம் பண்ணினா, நினைக்க நினைக்க நாம் அவரோட ஒட்டின்னு இருக்கோம், அவரை சார்ந்துதான் இருக்கோம், அவரை விட்டு பிரிய முடியாது. இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும். இது நமக்கு மெதுவா தெரிஞ்சுக்கலாம், பரதனுக்கு தெரியாதானே. அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கோம்னு புரிஞ்சவர் தானே. ஆனா இப்ப சொல்றது என்னன்னுட்டு, நாம் ராமனை அணுகுகிறோமானால் பிரிந்திருந்தாரா அணுக? பிரியவே முடியாதுங்கிறதானே பேச்சுனால். பிரிய முடியாதுதான், ஆனா உடல் ரீதியா பிரிந்தாப்பல் ஆயிட்டாரோ இல்லையோ. இன்னொன்னு, பிரிய முடியாதுன்னா தெரியறது, ஆனா நேர்கொடு நேரே சேவிக்கும் பேற்றை இழந்தாரோ இல்லையோ. அதனாலதான் கிட்டக்க வந்துட்டோம். நாமுமா அருகே வந்தோம், நாமுமா ராமனை தரிசிக்க போகிறோம். என்ன அயம் கிரிஷ் சித்திரகூடஸ்ததா மந்தாகினி நதி. அவர் சொன்ன இதோ மலை வந்து விட்டது, மந்தாகினி நிதி சலசலத்து ஓடுகிறது. ஏதே மிருககணா பாந்தி சீக்கிரவேகாக பிரச்சோதிதாக. ஆங்காங்கு எல்லாம் நடமாட்டங்கள் தெரிகின்றன. மிருக கூட்டம் இருக்கு, மான் தெரியறது, ஆரோ மனிதர்கள் போராமல் இருக்கார்கள், புகை மூட்டம் தெரியறது. அப்ப ஏதோ சமையல் நடக்கிறதுன்னு புரியறது. இந்த இடத்தில் ஆரோ இருக்கிறார்கள். இன்னும் நெருங்க போய் விசாரிப்போம். நிஷ்கூஜமிவ பூத்வேதம் வனங்கோர பிரதர்சனம் அதிமாத்திரம் அயம் தேசா மனோக்கிய பிரதிபாதிமே தாபசானாம் நிவாசோயம் வியக்தம் ஸ்வர்கபதா அனக. இந்த இடத்தை பார்த்தாலே தபஸ்விகள் வாழும் இடம்ங்கிறது தெளிவா தெரியுது. சில இடத்தெல்லாம் இந்த இடம் தபஸ் பண்றதுக்கு நன்னா இருக்கும்னால் தபஸ்விகள் உடனே அங்க வந்து இருப்பார்கள். அது நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு, மனசாந்தி, இதுக்கெல்லாம் ஏற்ற இடமாக இருக்க வேண்டும். உடனே சில வீரர்களை அனுப்பி நீங்கள் முதலில் போய் தேடிக்கொண்டு வாருங்கள்னு பரதன் கூறினார். இங்கு வந்தும் வீரர்கள் போய் தேடினார்கள். நேரே ராமனை சந்திக்காவிட்டாலும் ஒரு மாதிரி அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டார்கள். பரதஸ்ய வச ஸ்ருத்வா புருஷாஹா சஸ்திரபாணயா அதனாத்திர நரவியாக்ரவ் ராஜபுத்திரவ் பரந்தபவ். யாரோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அநேகமா ராகவன் அங்குதான் இருப்பான், இல்லாவிடிலும் எங்கோ அருகில் தான் இருக்கிறான் என்று போய் பார்த்தவர்கள் திரும்ப வந்து சொல்ல, இனிமேல் நீங்கள் தட வேண்டாம், நானே போய் தேடுகிறேன். அகமேவ கமிஷ்யாமி சுமந்த்ரோ திருதிரேவச்ச ஏவ முக்தாஸ்தத சைன்யாக தத்ர தஸ்து சமந்ததः பரதோ யத்ர தூமாக்ரம் தத்ர திருஷ்டிம் சமாததது. எந்த இடத்திலே நெருப்பும் புகையும் புகை தெரிந்ததோ அந்த இடத்தை நோக்கி குனிந்த தலை நிமிராமல் கைகளை கூப்பிக்கொண்டு முதுகு வளைந்து கண்களிலே நீர் கோத்து கொண்டு உதடு துடிக்க எதிர்பார்ப்போடே பரதன் புறப்பட்டான். வியவஸ்திதாயா பரதேன சா சமூர் நிரீட்சமானாபி ச பூமிமக்ரதः பபுவ கிருஷ்டா நச்சிரேண ஜானதி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. அங்கு ராமன் அமர்ந்திருக்கிறான். இன்னும் பரதன் அவனை தரிசிக்கவில்லை. ராமனுடைய மனக்கிடக்கை யாது, பரதனுடைய பேருவகை என்ன, இரண்டையும் அடுத்த நாள் சந்திப்போம். இப்போது
சித்திரவாடி பெருமானிடத்தை விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு. சென்னை டி நகரில் உள்ள வாணி மஹாலில் ஏப்ரல் மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் மாலை 6:30 மணிக்கு சனாதன தர்மம் என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம். சங்கரர், மத்வர், ராமானுஜர், வல்லபாச்சாரியர், சைத்தன்யர், நிம்பார்க்கர் ஆகிய எத்தனையோ மகான்கள் ஒருமித்த பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அந்த கருத்துகளின் ஒற்றுமை என்ன, சனாதன தர்மத்தின் உயிர் நாடி என்ன என்று பார்க்க போகிறோம். அவசியம் வாரீர். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.